எப்படி இருப்பான் யாரா? ஐயோ ஐயோ என் கோலத்தை பார்க்கல போட்டீங்களா ஐயா? அட கொஞ்சம் வாங்கல. கடவுள கையில விசிறி போட்டு வச்சுக்கிட்டேன், அது கூட தெரியல. எப்படி இருப்பான் யாராமா? பஸ் ஸ்டாண்ட் நடுக்குற மாதிரி இருக்கிறோமா? என்னப்பா இது? நான் கேரளாவில் வந்திருக்கேன். பத்து நாள் திருவிழா பண்ண போறாங்களா அவங்க குழந்தைகளுக்கு. நான் நியாயமா கூப்பிட்டேன். நாட்டு புழுங்கினபடியா இருக்கு, சேலை போட்டு சேலை ஓட்டினபடியா இருக்குது. ஒரு மோட்டர் காலு தீக்கி போய்க்குது. இன்னும் நாட்டமலை போய் கேட்குற அதெல்லாம் வர முடியாது. எங்களுக்கு 10 நாள் திருவிழா நடத்துறோம், எங்க குழந்தை எடுத்து நாங்க வணங்குறோம், வேலைக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செல்லியம்மா வணங்குறாங்க. செல்லியம்மனை கடற்புதான் யாரையும் கேட்டா செருப்பு வட்டிதான் பாக்கி வேலைக்கு வர்றதுதான் அந்த ஆண்டாளு அதாவது சூறாளி நீராளி வெளிநாட்டுல பசங்க படிக்க வச்சுக்கிறாங்க. அந்த குட்டிங்க எந்த தோட்டத்தாலையும் மறுத்தாலையும் அடிச்சுட்டாருங்க. கேட்கல அவங்களுக்கு சாப்பாடு போற தெய்வமே நான் தான் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்ன விடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. செல்லியம்மனை போறாங்க, செல்லியம்மனை வளர்க்கிறாங்க. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 10 நாள் இருக்கும். 10 நாள் லீவ் போட்டா என் பயிர் நாளுக்கு என் நிலவனாக்கு ஆயுட்காரர்கள் வேலை யாரு பயிரிட்டு போற மக்களுக்கு காலையில் கட்சி காப்படி நெல்லு காசு கொடுத்து பயிரிட்டு ஆண்டவன் என்னை விடுத்து செல்லியம்மன் போறாங்களா? அந்த கிராமத்துக்கார கொண்டாட்டி துணி எட்டி வாங்கிக்கிறான். எப்படி சொல்லணும்? இந்த ஆளை யாரு நிச்சயமா தெரியும். Yeah.
ஐயா அப்பா வாராரி வாராரி ஐயா வாராரி ஐயா அப்பா நானே ஓடி வாராரி தலப்பா கட்டி அதர்மா கேயா அவர் நல்லா வாராரி வாராரி ஐயா வாராரி ஐயா வாராரி தலப்பா கட்டி வாராரி ஐயோ பாத்து 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 தண்ணி 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 ஐயரப்பா படி நவருங்க வருவாங்க பாபா நம்ம குலதெய்வத்து கூட்டம் இந்த ஊர்ல இருக்கிற ஐயரப்பா வந்துக்கிறாரு ஐயரப்பா நாடு செடுக்கணும் ஊறி வளங்கணும் மழை பெய்யணும் ஆடு மாடு பயிர் பற்றி வரக்கூடாது ஐயா இந்த நாட்டு மக்களை காப்பாத்தியா பேச பண்ணுங்க ரஜினா நாங்க கூப்பிடும் போது வர ஐயரப்பா அப்படியே வரவேற்பு சேர்ந்த அசோக் இசைக்குழு வச்சக்கூடிய அசோக் அருமை அவர்கள் எங்களுடைய கம்பெனியிலே சிறப்பாக அடையக்கூடிய சதீஷ் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறார். அன்பளிப்பு கொடுத்த அந்த குழு சார்பாக நன்றி. வணக்கம்.